இந்த ஹீரோக்கு பேய்களை பார்க்குற சக்தி இருக்கு. இவனை சுத்தி ஆத்மா இருந்ததுன்னா அவன் கையில இருக்க பேண்டை இவன் பார்க்கறதுக்கு முன்னாடியே அதை காட்டி கொடுத்துரும். அதே மாதிரி இவன் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இவனோட கையில போட்டிருக்க பேண்டு இவனோட கையை லைட்டா இருக்குது. என்னன்னு சுத்தி பார்த்தா இவன் பின்னாடியே ஒரு பேய் உட்காந்துருக்கு. இவன் அந்த பேயை அவாய்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறான். ஆனால் இப்போ அவனோட ஷோல்டர் ரொம்பவும் வலிக்க ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அவனோட ஷோல்டர்ல அந்த பேய் உட்காந்துக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணை யாரோ கொலை பண்ணி புதைச்சிருப்பாங்க. இவளோட அப்பா இவளை ரொம்ப நாள் தேடுறதுனால ஹீரோ கிட்ட இவ ஹெல்ப் கேட்டு வந்திருக்கா. ஹீரோவும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றதுனால அவங்க இவளோட உடம்ப கைப்பற்றி அவங்க அப்பா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் ஒரு பார்ட்டி நடக்கிறத காட்டுறாங்க. அதுல எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா பார்ட்டி செலிப்ரேட் பண்ணி போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு மட்டும் அந்த லிஃப்ட்ல இருந்து வெளியில வரும்போது பேசிட்டு வந்த போனு கட் ஆகிடுது. இவ போட்டோஸை பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும்போது எதிரில் ஒரு மாஸ்க் போட்டு ஒரு பொண்ணு நிற்கிது. அதுவும் சாதாரணமாக இல்லாமல் வாய் ஃபுல்லாக ரத்தம் சொட்ட சொட்ட நிற்கிறத பார்த்துட்டு இவ பயந்து நீ யார் யாருன்னு கேட்டுட்டு பின்னாடி வரும்போது சடனாக ஒரு கார் அடித்து அந்த பொண்ணு அந்த இடத்துல துடிச்சு செத்தும் போகிறா. பார்ட்டிக்குள்ளே இருக்க ஒரு பொண்ணு ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மாஸ்க் போட்ட பொண்ணு ஃபோட்டோஸில் அங்கங்கே இருக்கிறத இந்த பர்த்டேகள் பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. பேய்களோட தொல்லை அதிகமாகிறதுனால ஹீரோ இந்த ஊரை விட்டே கிளம்பி போகிறான். அப்போ தான் இவனோட பேண்டு ரொம்ப அதிகமாக இருக ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா முன்னாடி ஒரு பாட்டி எழுந்து வந்து நின்றுட்டு இருக்காங்க. என்ன பாட்டி உங்களுக்கு என்ன வேணும், உங்களோட விஷயம் நான் எதனா நிறைவேற்றணுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தா கீழே ஒரு பிராஸ்லெட் விழுந்திருக்கு. அவன் எடுத்து கொடுக்குறான். பஸ்ல இருந்து பின்னாடி ஒரு பொண்ணு சிரிச்சிட்டு இருக்கா. இவனை பார்த்து இருக்கு அந்த பொண்ணு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சு போயிடுது. அவள் பஸ்ஸை விட்டு இறங்கும்போது மழையில நனையாம இருக்கிறதுக்காக இவன் போய் கொடை பிடிக்கிறான். அப்போ ஒரு கார்காரன் இவன் மேலே சேரவாரி அடிக்க இவன் திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த பொண்ணு அங்கே இல்லை. எதிரில் இருக்க ஒரு டீ கடையில் உட்காந்துருக்கா. இவன் போயிட்டு அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணை மறைச்சிக்க சொல்கிறான். ஹீரோயின் ரொம்பவும் டல்லாக இருக்கிறதுனால நீ ஏன் சோகமாக இருக்கேன்னு சொல்லி அவன் கேட்க நான் சோகமாலாம் கிடையாது, என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிருக்காங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அந்த கடைக்கார அக்கா ஒரு டீ எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அக்கா என்ன ஒன்று கொண்டு வந்திருக்கீங்க, என்னோட ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லி அவன் திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணு அங்கே இல்லை. இப்போ மழையில் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக மறையதை ஹீரோ பார்க்குறான். இப்போ தான் ஹீரோக்கு புரியுது கையில் இருக்க பேண்டு பஸ்ஸில் இருகுனது அந்த பாட்டினால கிடையாது, பஸ்ஸில் ஹீரோயின் இருந்ததுனால தான். ஸோ இவ பேயின்றது அவனுக்கு இப்போ தான் தெரியுது. அவன் அங்கிள் வீட்டுக்கு போயிடுறான். இவனை மாதிரியே இவன் அங்கிளுக்கும் பேய்களை பார்க்குற சக்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் பில்லி சூனியம் இதை வைக்கிறது எடுக்கிறது பேயை ஓட்டுறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. இப்போ இதை பற்றி அவன் கேட்கும்போது இல்லைப்பா அதெல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அவனோட ரூம்குள்ளே போகும்போது இறந்து போனவங்க அப்பா அம்மாவோட ஆவி கண்ணாடியில் அவன் கண்ணுக்கு தெரியுது. அவங்க அப்பா அம்மா இறந்த உடனே இந்த ஊரை விட்டே அவன் போயிருப்பான். ரொம்ப வருஷம் கழிச்சு இங்கே வர்றதுனால இங்கே அவன் ஸ்கூலும் சேர்ந்துடுறான். இவன் கரெக்டாக எந்த ஸ்கூலில் போய் சேர்றான்னா அந்த பார்ட்டியில் இருந்த பசங்க இருக்காங்களே அவங்க படிக்கிற ஸ்கூலில் தான் ஹீரோவும் போய் சேர்றான்.